அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க எல்லாருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு, நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது. உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலம் இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. சாதனை நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு விருப்பமான துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரங்க தங்கள் ராசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. ஏன்னா அது நல்ல அதிர்வலைகளை உருவாக்குதுங்க. கெட்ட அதிர்வலைகள் உங்களை நெருங்காமல் இருக்க நல்ல அதிர்வலைகளுடன் உங்களுடைய எண்ணங்கள் இணைக்கப்படுதுங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களை பற்றியும் விரிவாக நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோ பதிவையும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் உச்சம் பெறாரு. குரு பகவான் கடகத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கா நன்மைகள் நடக்குங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க இருக்கிறாங்க.
தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் தாமதமாக பெற்றுட்ருக்காங்க. ஆனால் தடைகளையும் தாமதத்தையும் உடைத்தெறிபவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் முயற்சியை கைவிடாமல் போராடினா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் வெற்றியை மறந்து தோல்வியில் கிடைத்த அனுபவத்தை நினைவில் கொள்ளோடுங்க. கிரக நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் சுயஜாதகப்படி சில விஷயங்களை கையாளணுங்க. குரு பகவான் 12ஆம் இடமான வாழ்க்கையின் சுகத்தை தருவாரு. ஆனா பொறுமையாக நீங்க இருக்கணுங்க. தனுசு ராசிக்காரர்கள் நிதானம் மற்றும் பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியங்க. குரு பகவான் 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மற்றும் கூடுதல் வருமானத்திற்கான தேடல் ஆரம்பிக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரங்க கவனம் செலுத்தணும். கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிரந்தர வெற்றியை பெறலாம். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தனுசு ராசியில் பிறந்த மாணவர்கள் பொழுதுபோக்கிற்கான நேரத்தை குறைக்கணுங்க. 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறும் செவ்வாய் குரு பகவானை பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்குவதற்கான எண்ணங்கள் தோன்றும். பத்திரங்களை கவனமாக சரிபார்த்து நிதானமாக முடிவுகளை எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. வீடு மனை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதனால கவனமாக இருக்கணும். நடைமுறையில் சாத்தியமான விஷயங்களை நம்புங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையும் அவர்கள் வளர்ந்த விதம், சிந்தனை, பழக்க வழக்கங்கள் மற்றும் எதிர்கால திட்டமிடலை பொறுத்து மாறுபடும். இலக்கை நிர்ணயித்து அதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளை தொடங்க வேண்டிய நேரம் இது. அடுத்த தீபாவளிக்குள்ள அடைய வேண்டிய இலக்குகளை எழுதி தினமும் அதை நீங்கள் பார்க்கணுங்க. அதன்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க. தினமும் நீங்கள் எழுதி வச்ச இலக்குகளை நீங்கள் படித்து பார்க்கணுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகளை காட்டும். பிரபஞ்சத்தின் பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வழிகளை மட்டும்தாங்க காட்டும். வெற்றிக்கான பாதையை காட்டுவது தான் நல்லது. அந்த பாதையில் உள்ள கஷ்டங்களை தாண்டி வரும்போது தான் வெற்றியின் அருமை உங்களுக்கு தெரிய வரும். பிரபஞ்சம் மற்றும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு வழிகளை காட்டும். உங்களுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து நல்ல வழிகளை காட்டும். வெளியே தேடாம உங்க மனசுக்குள்ள தேடுங்க. உங்க எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புங்க. ஒரு விஷயம் நடக்க வேண்டும் அப்படின்னா அது உங்கள் இரத்தத்துல ஊற வேண்டும். நீங்க எதை அடைய நினைத்தாலும் அது சிறியதோ பெரியதோ உங்க உடம்புல அது ஊறி இருக்கணும். கிரகங்கள் ரீதியான பலன்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாம பிரபஞ்ச ரீதியாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளணுங்க. ஒரு மனிதனுக்கு இடது பக்கம் சுயஜாதகம், வலது பக்கம் பிரபஞ்சம், நடுவில் மனிதன். சுயஜாதகம் மற்றும் பிரபஞ்சம் இரண்டும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலன்களை கூட்டி கழித்து பார்த்தாதான் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியும். சுயஜாதகம் கொடுக்கக்கூடிய பலன்களையும் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்களையும் வைத்து கணக்கிட்டா அந்த மனிதன் எவ்வளவு பெரிய இடத்தை அடைய போகிறான் என்று தெரிந்து கொள்ளலாம். கடவுள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்புங்க. இன்று கடன் பிரச்சனை இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்கலாம். ஆனால் வயசு ஒரு பிரச்சனையே கிடையாது. மனதை இளமையாக வைத்து கொண்டால் நீங்கள் நீடூடி வாழலாம். இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வரங்க. குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க.
குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எந்த நேரத்திலும் தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசியினரே, நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள். இந்த மாதம் பேச்சின் இனிமையான காரியம் கைகூட போகுது. சுப பலன்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆனாலும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் திருப்தியா நடக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்றது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருபவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரப்போறாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டுங்க. தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில திருப்தி உண்டாகும். உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த களி உலகத்துல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அமைதியானவங்களா இருப்பாங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க, நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அதிக அளவில் பயணம் செல்லணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க. ஒரு அணியை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்குறத விட்டு போட்டு நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். இதில் நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமான நிலைகளெல்லாம் மாறப்போகுதுங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் மறைய போகுதுங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க புத்திசாலிகளாகவும் எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கலாங்க. ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறார், நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுங்க. குரு பகவான் தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகங்க. தனுசு ராசிக்காரர்கள் 8ஆம் இடத்தில் குரு செல்வதால் பயப்பட தேவையில்லை. உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். குரு புனர்பூச நட்சத்திரத்துல செல்வதால கெட்டது நடக்காது. தசா புத்தி நல்லா இருந்தா நகை, பணம், பொன், பொருள், ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். வீடு, இடம், பூமி வாங்குவது, குடும்பத்தை எப்படி பார்ப்பது எல்லாமே குரு தான் முடிவு செய்வார். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் குரு இருந்ததால் மார்ச், மே, ஜூன், ஜூலை மாதங்கள்ல வருமானம், பொருளாதாரம், கோர்ட்டு கேஸ், வேலை, தொழில் போன்றவற்றில் தடைகள், தாமதங்கள், அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். கடன், பகை, பொருளாதார பிரச்சனை, நண்பர்கள் எதிரியாவது, மருத்துவ செலவுகள், திருமணத்தடை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது குரு சுயசாரம் வாங்கி 2ஆம் இடத்தை பார்ப்பதால வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குரு பெயர்ச்சியால நகை, பணம், சேமிப்பு, வருமானம் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், பூமி பூஜை போடலாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். தொழில் தொடங்க நல்ல நேரங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கும். நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன், வியாபாரம், எலக்ட்ரிக்கல், மருத்துவத்துறை,
டெய்லரிங் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை போன்றவை நன்றாக இருக்குங்க. லாட்ரி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.